ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கற்பம் சமையல். இன்றைக்கி நம்ம காரசாரமான உப்பு கோழிக்கறி டிஃப்ரெண்ட் மெத்தடில் செய்ய போகிறோம். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம பிரியாணிக்கோ இல்லை கலவை சாதத்துக்கோ இல்லை நம்ம நேரடியாகவே நம்ம ஒயிட் ரைஸ்க்கோ போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம சிக்கனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தக்காளியோ இல்லை தேங்காய், மல்லித்தூள், மிளகுத்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன் டைம் செஞ்சிங்க அப்படின்னா எப்போதும் சிக்கனே எடுத்துகிட்டு வந்து இதே போல் செய்யணும்னு நினைப்பீங்க. இன்றைக்கி நான் குக் பண்ணல, எங்கள் மாமி தான் செய்ய போகிறாங்க. ஏன்னா உப்பு கறிங்க வந்து எங்கள் மாமி செஞ்சாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவங்கள செய்ய சொன்னேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ 200 ml நல்லெண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவு சோம்பை நல்லா கசக்கி விட்டுக்கலாம். சோம்பு நல்லா சிவந்ததும் வரமிளகாய் 70லேருந்து 80 எண்ணிக்கைக்கு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துருக்காங்க. நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்காததுனால வரமிளகாவை அதிகமாக சேர்த்துக்கிறோம். 2 கிலோ சிக்கனுக்கு 70லேருந்து 80 எண்ணிக்கைக்கு வரமிளகாய். இப்போ இதை வதக்கின பிறகு கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 40 எண்ணிக்கைக்கு நல்லா பொடி செஞ்சு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக சால்ட் ஒரு பிஞ்ச் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு, தோல் உரித்த பூண்டு நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு நசுக்கி சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை அரைச்சிடாமல் நச்சு சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் பீஸு 10 நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருந்தோம். 2 கிலோ சிக்கன் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கன் வந்து நம்ம ரெடி பண்ண மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு இப்போ மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சிக்கன் ஃபுல்லாக மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கலாம். நல்லா கலந்த பிறகு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து திரும்ப நல்லா கலந்து விடணும். ஏன்னா நம்ம இந்த சிக்கனில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாததுனால நம்ம அப்பப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு திறந்து கலந்து விட்டால் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால தான் இந்த உப்பு கறி ஸ்பெஷலே தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, தேங்காவும் சேர்க்கக்கூடாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். நம்ம எந்த ரைஸ்க்கு வேணாலும் சாப்பிட்லாம். வெறும் ஒயிட் ரைஸில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் நம்ம அதே போல் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடணும். திரும்ப நம்ம திறந்து கலந்து விடும்போது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கலந்து விடணும். ஃபைனலி நம்ம மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிட வேண்டியதான். இறக்கும்போது தான் மிளகுத்தூள் சேர்க்கணும். லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.